திருச்சிற்றம்பலம். என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆன்றோர் சொல்லிய அறவழி நின்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இன்றைய பதிவில் தேங்காய் உடைப்பதன் தத்துவம் என்ன? தேங்காயை உடைத்த பின் தீபாராதனை காட்டுகின்றோமே, அது ஏன்? கற்பூர தீபாராதனை முடியும் போது இறைவனின் மணியோசை கேட்கிறதே, அது ஏன்? ஆராதனையின் போது மணியோசை எதற்காக அடிக்கப்படுகின்றது என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம். தேங்காய் உடைப்பதே ஆன்மாவை பற்றியுள்ள மும்மலங்களை போக்குவதற்குத்தான். தேங்காயின் மேலே இருக்கின்ற மட்டை மாயாமலம், உரித்தெடுக்கின்ற நார் கண்மமலம், உள்ளே இருக்கிற ஓடு ஆணவமலம், உள்ளே இருக்கும் வெள்ளை பருப்பு பேர் இன்பத்தை உணர்த்தும் பரம்பொருள். எனவே ஆன்மா மும்மலத்தை நீக்கி பேரின்பம் பெற வேண்டும் என்பதை உணர்த்தத்தான் சுவாமிக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கின்றோம். தேங்காயை உடைத்த பின் தீபாராதனை காட்டுகின்றோம். கோவிலுக்கு போன பொருள் எல்லாம் திரும்பி வந்துவிடும். கற்பூரம் ஒன்றுதான் திரும்பி வராது. அந்த ஜோதியிலே கற்பூரம் கரைவது போல சிவத்திலே ஜீவன் கரைந்து இரண்டர கலக்க வேண்டும். கற்பூரம் மட்டும்தான் முற்றிலும் கரைந்து போகிறது. அதை போல ஆன்மா இறைவனோடு கலக்க கரைந்து போக வேண்டும். கற்பூர ஆராதனையின் போது மணியோசை கேட்கிறது. இது சுவாமிக்கு தெரியாதா? அவன்தான் ஜீவ சாட்சியாக இருக்கின்றானே, அவனுக்குத்தான் நடப்பதெல்லாம் தெரியுமே. அந்த மணியோசையை எழுப்பிக்கொண்டு கற்பூர ஆராதனை காட்டுகிறார்களே, அது ஏன்? அதற்கு என்ன காரணம் என்றால், கோவிலில் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று பேசிக்கொண்டு இருப்பார்கள். மணி இல்லாமல் பூஜை செய்கின்ற போது அந்த ஓசையெல்லாம் நம் காதில் வந்துவிடும். அதனால் மனம் கலையும். மணி அடித்து கொண்டே பூஜை செய்யும் போது பிறருடைய வேண்டாத வார்த்தைகள் நம் காதில் வந்து விழாது. அந்த ஓசையை கேட்டு துர்தேவதைகளெல்லாம் வெளியே போய்விடும். ஆகவே மணி அடித்து கொண்டு பூஜை செய்வது பிறருடைய வேண்டாத வார்த்தைகளை கேட்காதிருக்கும் பொருட்டும், கண்ணுக்கு தெரியாத சில துர்தேவதைகள் விலகி போகும் பொருட்டும் ஆகும். பூஜா மணி முக்கியமானது. தீபாராதனையின் போது எல்லோருடைய கவனத்தையும் ஒருமிக்கச் செய்கிறது இந்த தீபாராதனை மணி. மார்கழி மாதம் இறைவனின் மாதம். மார்கழி மாதம் மணிவாசகரின் மாதம். இந்த மார்கழி மாதத்தில் மணிவாசகரின் திருவாசகத்தை பாடி பல பயன்களை பெறுவோம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே. முக்தி நெறி அறியாத மூடர்களுடன் நான் பழகி வந்தேன். அவர்களைப் போலவே நானும் பிற சுகங்களை பெற முயன்று வந்தேன். அப்படிப்பட்ட எனக்கு பக்தியாகிய நெறியை அறிய வைத்தார். என்னுடைய பழைய வினைகளை அழித்தார். என் சிந்தையிலே இருந்த குற்றங்களை போக்கினார். என்னை சிவமயமாக்கி ஆண்டு கொண்டார் நம் தந்தை எம் பெருமான். அடடா, இந்த பெருமானின் அருளை நான் பெற்றது போல வேறு யார் பெறுவார்கள்? நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெருவாரச்சோ. முறையற்ற வழிகளிலேயே என்னுடைய பாதையாக நினைத்து கொண்டிருந்தேன். நான் இனிமேலும் அத்தகைய சிறு நெறிகளின் பக்கம் சேராதபடி எம் பெருமானார் தடுத்தாட்கொண்டார். அவருடைய திருவடிகளை நான் பெறச் செய்தான். அத்தகைய சிவபெருமான் தனக்கென்று அடையாளம் இல்லாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறவர். கூத்தன் அவனது கூத்தை நான் அறியும்படி எனக்கு அருளினான். அடடா, இந்த பெருமானின் அருளை நான் பெற்றது போல் வேறு யார் பெறுவார்? எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே. மீண்டும் மற்றொரு பதிவில் இணையலாம்.